ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். என்னென்னா, இன்றைக்கி பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் என் வீட்டு செடியில் நாங்கள் பறித்தது இன்றைக்கி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பறிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆசைப்பட்டு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கத்திரிக்காய் செடி வந்து நாற்றாக தான் நான் வாங்கி வச்சேன். சும்மா விளையாட்டு போக்கில் தான் வச்சேன். அது வருமோ என்னமோன்ட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பட் சூப்பராகவே வளர்ந்துருச்சு. இந்த கத்திரிக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இந்த தொக்குக்கு தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பாருங்கள். இதில் காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ந்த வெந்தய இலைகள், அதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிக்கணும். இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அதுவும் எங்கள் வீட்டு செடியில் நான் எடுத்த கருவேப்பிலை தான். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அதில் ஒரு டேஸ்ட் தூக்கலாக இருக்கும், அதுக்காக தான் அது. இப்போ இந்த கத்திரிக்காயை பொடி பொடியாக வெட்டிட்டு இந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கத்திரிக்காயை நான் வெட்டிட்டு இந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ கத்திரிக்காயெல்லாம் போட்டு வெறும்னா நம்ம வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கெல்லாம் வெண்டைக்காயை முதல்ல வதக்கி போடுவோம். சிலர் வதக்கி தான் போடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த கத்திரிக்காயை முதல்ல நம்ம நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இதை வதக்கிட்டு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது வதக்கிறதுக்கு தேவையான உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தோடனே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே இதை நம்ம தனியாக எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹாஃப் குக்காக இருக்கும். இதை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இதே பாத்திரத்தில் தான் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ தனியாக வேறு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பேனில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டிருக்கேன். இதோட சீரகம், சோம்பு அதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கஸ்தூரி மேத்தியும் இதோட நம்ம சேர்த்துக்கோம். இதெல்லாம் போட்டு தாளித்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இது நான் வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஷேக்கிங் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2-3 பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே காரக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது. அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி வந்து நல்ல திக்னஸாக வரணும் அப்படின்றதுக்காக நான் 2மே போட்டிருக்கேன். ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வேகும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளியை நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள் தான். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக சில விஷயங்கள்லாம் சேர்த்து தான் வீட்டிலேயே தான் அரைச்சிக்குவேன். இந்த மிளகாய்த்தூள் சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் பார்த்து தான் சமைப்பேன்.
இப்போ மிளகாய்த்தூள் அரைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தனியாவை பார்த்து வாங்கணுங்க. தனியாவில் வந்து நிறைய கலர் சேர்க்குறாங்க. அதை முழு தனியாவாக பார்க்கும்போது நமக்கு தெரியாது. இப்போ நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறேன் இதில், கரைச்சி வச்ச புளியை. முழு தனியாவாக பார்க்கும்போது நமக்கு வந்து தனியாவோட கலர் தெரியாது, மேக்ஸிமம் தெரியாது. அதனால அரை அரை தனியாவாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை கலர் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தனியாவை நம்ம வாங்கவே கூடாது. கலர் இல்லாத தனியா வந்து மர கலரில் தான் இருக்கும். அது நல்ல காஞ்ச தனியா வெறும் மர கலரில் தான் இருக்கும். அந்த மாதிரி நல்ல தனியாவாக வாங்கி, உங்களுக்கு டவுட் இருக்க மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணியில் கூட ஒரு 10 தனியா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கலர் இருந்தால் தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துடும் கலரு. அதனால் நல்ல தனியாவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புல புளி ஊற்றியாச்சு. குழம்பு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூட வச்சிடலாம். அது நல்லா சுண்டி கொதிக்கும்போது கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் மூடி வைக்கிறேன். இப்போ தனியா வாங்கும்போது சொன்னேன் இல்லையா, நீங்கள் யூஷுவலாக வாங்குகிற கடையில் நீங்கள் கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சு கூட நீங்கள் கடைக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த தனியாவில் கலர் இருக்கா இல்லையான்றது எல்லா கடைக்காரங்களுக்குமே தெரியும். நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி சில நேரத்தில் கூட கடைக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்து தான் வாங்கணும். நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையாக இருந்தால் அவங்களே நமக்கு நல்ல தனியாவை சொல்லுவாங்க. எனக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. இது கலர் போடாதது, இதை வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹோட்டல்லலாம் வாங்கும்போது பெரும்பாலும் கலர் போட்ட தனியா, கலர் போடாத தனியான்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி தான் வாங்குவாங்க. அதனால ரொம்ப கவனமாக நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றத வந்து உடம்புக்கு நல்லதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது இப்போ கத்திரிக்காய் நான் சேர்த்துட்டேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து இதை நான் நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போன பிறகு நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, சில பேருக்கு வெல்லம் சேர்க்க பிடிச்சதுன்னா நம்ம வெல்லம் கூட இந்த கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தாலும் கார குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து பெருங்காயமும் வெல்லமும் கட்டாயமாக நான் சேர்ப்பேன். இன்னும் கொஞ்சம் கொதித்து வந்த பிறகு சேர்ப்பேன். இப்போ சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. சின்னதாக ஒரு 2 துண்டு இவ்வளோ தான் போடுறேன். இது டேஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லா தூக்கி தரும். அதுக்காக இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ வெல்லத்தை போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் குழம்ப நல்லா கிளறி விடணும். இப்போ குழம்பு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காரக்குழம்பெல்லாம் இறக்குற ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியும் பண்ணலாம். நான் ஒரு சில டைம் அப்படியும் தான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் குழம்புலையே நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். கத்திரிக்காயும் அதிலையே வதக்கிட்டேன் அப்படின்றனால நான் எக்ஸ்ட்ராவாக நல்லெண்ணெய் சேர்க்கலை. போதுமானதெல்லாம் முதல்லையே நான் சேர்த்துட்டேன். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழம்போட எப்படி இருக்குது அது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மிளகாய் தனியா அரைக்கிற வீடியோவை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் வந்து ஒரு வீட்டோட முழு ஆரோக்கியத்துக்குமே அடித்தளம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கவனமாக சமைக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கணும், பார்த்து சமைக்கணும். அதுதான் உண்மை. இது காலகட்டம் வந்து அப்படி இருக்குது. நம்ம வெளியில் போய் ஒரு சின்ன பொருள் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா கூட அதில் எவ்வளோ கலப்படம் இருக்குது. மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம், எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில் விளைந்த பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்து சமைக்கணும். அதுதான் இப்போதைய இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். இது வந்து நான் சொல்கிறது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தோணுனதை இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி திக்காகிடும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம், இது ஆல்மோஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா அது தானாக எண்ணெய் நல்லா மேலே வந்துடும். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே அப்படியே ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சமைக்க பிடிச்சதுன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இது இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். இந்த வீடியோவில் இது நானே வந்து ஃபோனில் தான் எடுக்கிறேன். நானே குக் பண்ணிவிட்டு எடுக்கிறதுனால சில நேரத்தில் நிறைய ஷேக்கிங் இருக்கும் வீடியோவில். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். டாட்டா பை பை.